ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நியூ மோட்டோ விலாக் செட்டப். இந்த ஃபுல் வீடியோவை பார்க்கணுன்னா இதை தொடர்ந்து பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம், யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். இந்த மோட்டோ விலாகிங் செட்டப் நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த விலாகை பாருங்கள். கோப்ரோக்கு டெம்பர் லாஸ் ஓடுற வீடியோ பார்த்துருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இது. என்னடா டே பை டே வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், அது நேற்று ஷூட் பண்ணேன், இது இன்னைக்கு ஷூட் பண்ணுறேன். ஆனால் எப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. சரி, கோப்ரோ டெம்பர் ஆல்ரெடி ஓட்டியிருந்தோம். இப்போ வந்து அதே கோப்ரோக்கு தான் இன்னொரு விஷயம் நம்ம வாங்கியிருக்கோம். பிரிக்கலாம். ஆக்ஷன் ப்ரோ வந்து ஒரு ப்ராடக்ட். நம்ம பழைய விலாகிங் கேஸ் வந்து ஆக்சிடென்ட்ல நொறுங்கி விட்டது. பிரிச்சுக்கிற மாதிரி இருக்குப்பா. முதல்ல அந்த கேஸ் மட்டும்தான் இருக்கும். இது தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினப்ப இது தரல. இந்த மவுண்ட் தராத மாதிரி தான் இருந்துச்சு. அது பல வருஷம் இருக்கும் அப்போ வாங்கினது. இப்போ வந்து அட்வான்ஸாக நல்லா தராங்க. இது என்னோட பழைய கேஸு. இதில் வந்து மைக் அடாப்டர் அண்டு ரோடோட டிஆர்ஆர்எஸ் கன்வெர்ட்டர் இருக்கு. இதெல்லாம் நம்ம அதில் எடுத்து மாற்றிக்கலாம். இது வந்து சும்மா போட்டு லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் விலாக் பண்ணுறதா இது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம இந்த அடாப்டர் வெளியே எடுத்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடாப்டர் ரொம்ப அடி வாங்கிருக்கு. அப்பப்போ இதுவும் மைக் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விழுந்துருக்குது நிறையா. சரி, பார்த்துப்போம். இது வைப்போம் ஒரு சைடு. ஓகே, லென்ஸ் கவர் 2 கொடுத்துருக்காங்க. இது ஒரு லென்ஸ் கவர். இது வந்து மேலே வரும், இது வந்து உள்ளே வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. லென்ஸ் கவர் இதுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 சைடு ஃப்ளாஷ் லைட் மைக் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இது தேவைப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம இதை வந்து மேலே இருக்கிற லாக் இப்படி தள்ளிக்கலாம். இப்படி தள்ளிக்கிட்டா ஓப்பன் ஆகிக்கும். அதோட இந்தாண்ட இருக்கிற லாக்கையும் தள்ளிக்கலாம். அடாப்டர் போட முடியாது. அதுக்காக வந்து நம்ம இந்த டோரை கழட்டி ஆகணும். டோர் இப்படி லைட்டாக எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இது இப்படி நோடிச்சோம்னா இந்த டோர் வந்து தனியாக வந்துடும். வாட்டர் ப்ரூஃப் டோர் இது. ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதா. இப்படி இப்படி வச்சு இப்படி இன்செர்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதை நம்ம இந்த டோர் இப்படி அழுத்திக்கலாம். இப்படி அழுத்தி அதே லாக் ஆகிக்கும். அதே மாதிரி இந்தாண்ட இருக்கிற டோரு இந்த பட்டனை இப்படி அழுத்தி இப்படி சொல்லிக்கணும் போதும். ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ கேமரா ஃபுல்லாக பக்காவாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. ஆக்ஷன் ப்ரோ நல்லா தான்ப்பா இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்ல. ஆல்ரெடி அது வெயிட்டு. அதுக்கு மேலே மெட்டல் வாங்கி போட்டோம்னா நம்ம பயங்கர ஹெவியாக இருக்கும். பிளாஸ்டிக் இஸ் பெட்டர். அதான் நானும் இங்கே விரும்புகிறேன். ஓகே, இப்போ வந்து அடாப்டர் வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுவோம். இந்த சைடு இருந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த கவரிங் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போடுவோம். இது மைக் அடாப்டர் வச்சிருக்கிறீங்களா? இது வந்து மைக் அடாப்டர் இல்லை. நாங்கள் வந்து மீடியா மோட் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை. மைக் அடாப்டரும் உட்காந்துக்குச்சு. இது அந்த யூஎஸ்பியில் இதில் இன்செர்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் இப்படியும் இன்செர்ட் பண்ணிக்கலாம், இப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி இன்செர்ட் பண்ணிக்குவோம். ஓகே, உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. யூஎஸ்பி மைக் அடாப்டர். அதோட மைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. மைக்கு நம்ம இருக்குது. மைக் அடாப்டர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுதான் பிளாகிங் கிட்டு. இது வந்து அப்படியே ஹெல்மெட் லாக் பண்ணிக்கலாம். இது வந்து மைக் வந்து ஹெல்மெட்டில் சொருவிக்கலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? மைக் அடாப்டர் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்காங்க. செக் பண்ணிடுவோம். ஸ்டாண்டர்ட் மைக்குன்னு வரும். இதை எடுத்துட்டோம்னா வந்து அன்னோனில் மாறிக்கும். நோன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம விலாகிங் பண்ணிக்கலாம். விலாகிங் கிட் ரெடி. இது வந்து லென்ஸ் கவர். நம்ம இதை இப்படி போட்டு இப்படி அழுத்தி விட்டோம்னா போதும் லென்ஸ் கவர் ஆகிக்கும். லென்ஸ் கவர் எடுத்துட்டு நம்ம இதையும் கவர் பண்ணிக்கலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஹெவியா இருக்கு. கொஞ்சம் இப்படி வச்சு ஆப்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ லென்ஸுக்குள்ள எதுவும் வந்து இப்படி வந்து அடிச்சா கூட இந்த கவர் தான் தாங்கிக்குமே தவிர லென்ஸ் அடி விழுவாது. அது இல்லாமல் டெம்பர் கிளாஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. இதோட ரேட்டு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 800 சம்திங் வந்துருச்சு. ஃபிளிப்கார்ட்ல நிறையவே இருக்குது. எது லோ பிரைஸ் ஆகுதோ அதை வாங்கிக்கோங்க. அதான் பெட்டரா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மோர் தென் vlogs வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. டாடா, பை பாய்.